ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க் க்ளவுட் கவர் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடை பொறுத்த மட்டும் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா. ஒருத்தர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தர் கேண்டில் ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணுவார், ஒருத்தர் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுவார். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஓப்பன் கிரவுண்டு மாதிரி தான். கிரவுண்டு ஓப்பனாக இருக்கும், நீங்கள் எந்த வழியிலனாலும் வரலாம், சென்டர் பாயிண்ட்டை ரீச் ஆகணும், அதுதான் முக்கியமான விஷயமே. அதனால் ட்ரேடில் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஃபெயிலியர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற விஷயத்த குயிக்காக கற்றுக்குங்க, சரிங்களா. இதில் டார்க் க்ளவுடு கவர் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, சரிங்களா. கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்ருக்கும். அந்த இடத்துல இது க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே டவுன் ஃபார்மேஷன் இருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா டார்க் க்ளவுடு கவர் இஸ் எ bearish reversal candlestick pattern that signals a potential downtrend after the period of raising price is consistence of two candle pattern, a long bullish candle followed by the bearish candle that open above the previous high but close below the midpoint of the first candle, indicating that seller have overcome buyers. ஸோ இதை பொறுத்த மட்டும் என்ன விஷயம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும், சரிங்களா. இதில் ப்ரீவியஸ் கேண்டில் க்ரீனாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இப்போது கரண்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும். இதனுடைய அதாவது க்ளோசிங் ப்ரைஸை விட ஓப்பன், அதாவது அடுத்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் ஹையாக இருக்கும், சரிங்களா. இதனுடைய ஹாஃப் ஆஃப் த கேண்டிலில் கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா மீட் ஆகும். இந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு விக்கோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது, அங்கே சின்னதாக ஒரு கரெக்ஷன் இருக்குது நம்ம வச்சுக்கலாம், செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பீட் பண்ணலாம். ஸோ க்ரீன் கேண்டிலை பொறுத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது அங்கே நிறைய பை நடந்திருக்கு, பையிங் ப்ரெஷர் இருக்குது, பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வந்துருங்க. ரெட் கேண்டிலை பொறுத்த மட்டும் ஃபுல்லாக செல்லர் இருக்காங்க, அங்கே நிறைய செல்லிங்கான ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன் ட்ரெண்டை நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி, மார்க்கெட் தொடர்ந்து டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு, இங்கே ஒரு கரெக்ஷன் வருது. நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டாக் கீழே டவுன் ட்ரெண்டு போகும், அதாவது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கீழேருந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா. இங்கே ஒரு கரெக்ஷன் வரும். இதை எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஆக்சுவலாக அப் ட்ரெண்டே கிடையாது, இது டவுன் ட்ரெண்ட் தான், சரிங்களா. இங்கேருந்து நல்லா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் எல்லாம் இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ண திரும்ப பை பண்ணுவாங்க. அது ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இன்ட்ராடேல செல் பண்ணியும் பை பண்ணலாம். அங்கே ஒரு கரெக்ஷன் ஆகி திரும்ப என்ன ஆகும், டவுன்ஃபால் ஆகும். இதே இது மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டில் இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது, இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இங்கே ட்ரெண்டை கட் பண்ணிச்சுன்னா அது அப் ட்ரெண்டில் தான் போகும். ஸோ இது பேக்கில் என்ன நடக்கு, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல கவனிக்கணும், சரிங்களா. இப்போது இந்த பர்டிகுலர் கேண்டில் ஸ்டிக் அமைததெல்லாம் என்ன அப்படின்னா டவுன் ஃபார்மேஷன். அப்போ தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் வருது, இங்கே கேண்டில் ஸ்டிக் கரெக்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸை விட, சரிங்களா, இதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா ஹையாக இருக்குது, சரிங்களா. இந்த கேண்டிலோட கரெக்டாக ஆஃப் த மிடில் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் நீங்கள் ஹாஃபில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக மீட் ஆகும். இப்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இனிஷியல் டைமில் நீங்கள் கேண்டில் ஸ்டிக் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பிகினருக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நல்ல ட்ரேடராக ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக ஒரு புரிதலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற இடத்துல இருந்து எந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே ஸ்டாப் லாஸ் அதனோட ஹையை கரெக்டாக நீங்கள் போட்டீங்கன்னா ஹிட் ஆகாது, ஃபெயிலியர் ஆகாது, ஸ்டாப் லாஸை பிரேக்கே பண்ணாது. அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ப்ராப்பராக கேண்டிலை நல்லா ரீட் பண்ண கற்றுக்குங்க. இதை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும். ஸோ இந்த கேண்டிலோட ஹையில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிடலாம். இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி மந்த்லியில் டைம் ஃப்ரேமை செக் பண்ணணும். நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறீங்க, அன்னைக்கு வாங்கிட்டு அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இனிஷியல் டைமில் இந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் உங்களை பார்க்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா. ஒரு கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கான்னு கண்டுபிடிங்க. Nifty 50 நெக்ஸ்ட் வீக்கில் 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. டெய்லி அதை ஒன்ஸ் நம்ம ஒரு ரீகால் பண்ணோம், ஒன்ஸ் அதை அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா அன்றைய டேக்கு என்ன கேண்டில் அப்படிங்கிறது தெரியும், என்ன ட்ரெண்டுன்னு தெரியும். ஸோ அதில் நம்ம 100 ஃபில்டர் பண்ணும்போது ஒரு 2-3 நமக்கு ஒரு பிம்பம் கிடச்சிரும், சரிங்களா. அதனுடைய பிரேக் அவுட்டில் தாராளமாக என்ட்ரி கொடுத்துடலாம். எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.